பால் வேணுமா? புஷ்பாக்கா கொடுங்க, நான் ஆத்தி தரேன். இந்தடி பால் சாப்பிட. பால் ஐயோ எனக்கு வேண்டாம்மா. ஏய், உனக்கும் சரி உன் வயித்துல வளர்ற குழந்தைக்கும் சரி எது நல்லதோ அதை சாப்பிடணும். பிடிச்சது சாப்பிடுறது எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு அவசியமானதையும் சாப்பிடணும். குடி. ஐயோ வேண்டாம்மா, சொன்ன கேளு. சாப்பிடு. அண்ணி, பழைய சோறு ஏதாவது தண்ணி ஊத்தி மிச்சம் வச்சிருந்தா வடிச்சு ஒரு கப் கிளாஸ்ல எடுத்துட்டு வாங்க அண்ணி. உள்ள விழுந்தாலும் சரி வெளியில விழுந்தாலும் சரி புள்ள புள்ளதான். போஷாக்கு மத்தவங்களுக்கும் அவசியம் தான். ஏண்டி காலங்காத்தால என்கிட்ட ஏண்டி வம்புக்கு வர? உன்னை நான் ஏதாவது கேட்டேனா இல்ல உன்கிட்ட ஏதாவது பேசினேனா? சேச்சே, எங்களை எப்ப என்ன சொல்லிருக்கமா நீ? பார்த்து பார்த்து கவனிக்கணும்னா உங்க பொண்ணு புஷ்பா, நல்லா போட்டு போட்டு சாத்தணும்னா எங்க அண்ணி ரஞ்சினி. அம்மா கடைசாவை எடுத்து கொடுங்க, டைம் ஆச்சு. இரு, எடுத்துட்டு வரேன். இந்தா வரமா. போன போ, வீட்டில தான் வாயை திறக்கிறது இல்ல, கடையாவது சீக்கிரம் திறந்து வியாபாரத்தை கவனி போ. சூர்யா, அவனை விடுறா, நீ பொறுப்பிடு. பொழுது எப்போ விடியும்? பெத்தவளை நிக்க வச்சு கேள்வி கேட்க என்ன கிடைக்கும்னு ரெண்டும் காத்துக்கிட்டு இருக்குங்க. நாங்க காத்துட்டு இருக்கவே வேண்டாமா? அதான் நீயே சான்ஸ் அள்ளி கொடுக்கறியே. அம்மா, நான் கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காத. நீ எல்லாம் ஒரு மனுஷியா? ஏய் மது, என்ன பேசுற நீ? புஷ்பாக்கா, நீ இதுல தலையிடாத. தெரிஞ்சோ தெரியாமலோ உன்னோட வளகாப்புல வச்சு அம்மா அண்ணி அசிங்கப்படுத்திருக்காங்க. உன்னோட ஒருத்திக்காக தான் நேத்து எதுவும் பேசாம இருந்தேன். ஏய், நேத்து நான் நடந்துகிட்டதுல என்னடி தப்பு கண்டுட்டேன்? நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். நீ ரொம்ப தான் பேசுற. என்னம்மா ரொம்ப பேசுற? நேத்து நீ நடந்துக்கிட்ட உனக்கு தப்பா தெரியல? நீ பொம்பளை தானம்மா, இப்படி ஒரு பொண்ணோட மனசை நோக்க அடிக்கிறிய? உனக்கு மனசாச்சே கிடையாதாம்மா? தபாரு, அண்ணி இந்த வீட்டுல இல்லைன்னா தான் அவங்க அருமை உனக்கு தெரியும். ஆமாமா, எல்லாம் தெரிஞ்சவன் வந்துட்டான் எடுத்து சொல்றதுக்கு. எல்லாம் தெரியணும்னு அவசியம் இல்லம்மா. இந்த வீட்டுல நடக்கிற தப்பெல்லாம் எனக்கு தெரியும். இதை கூட உனக்கு நான் எடுத்து சொல்ல அண்ணனுக்கு எனக்கு வித்தியாசம் இல்லாம ஆயிடும். சூர்யா, இப்ப எதுக்கு நீ தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசிட்டு இருக்க? பெரியவங்க விஷயத்துல நீ தலையிடுறதே தப்பு. நல்லா இருக்குன்னு நீ பேசுறது. இந்த வீட்டுல எந்த பெரியவங்க பெரியவங்களா இருக்காங்க? புத்தி முழுக்க சில்லறத்தனம், அப்பப்ப அள்ளி இறைச்சிக்கிட்டே இருக்காங்க. ஏன முன்னையே நான் கேக்குறேன். நேத்து அம்மா அத்தனை பேர் எதிரில அண்ணிய அப்படி அசிங்கப்படுத்திட்டு இருந்தாங்களே, பாத்துக்கிட்டு சும்மா இருக்க உனக்கு எப்படின்னா மனசு வந்தது? புஷ்பாவோட வளகாப்பு நடத்துறதுக்கு அண்ணியோட நகை வேணும், வளகாப்பு வந்தவங்களுக்கு சமைச்சு போறதுக்கு அண்ணியோட சமையல் வேணும், இப்படி இந்த வீட்டுக்கு நல்லா மாடாட்டம் வளைக்கிறதுக்கு அண்ணி வேணும். ஆனா சபையில் நிக்க வச்சு கேவலப்படுத்துவீங்க, அப்படித்தானே? இத பாருடா, விவரம் தெரியாம பேசாதே. 4 பேர் நிறைஞ்ச சபையில உங்க அண்ணி குறுக்க வந்ததே தப்பு. அண்ணி வரல, நான் தான் புடிச்சு இழுத்துட்டு வந்தேன். அது தப்புனா அது என்னோட தப்பு. அதுக்கு அண்ணி பொறுப்பு கிடையாது. யாரு தப்புன்னு நான் பேச வரல. வளகாப்பு நடக்கிற இடத்துல பிள்ளை பெறாத ஒருத்திய கூட்டி வச்சு வளையல் போடுன்னு சொல்லுவாங்களே யாராவது? ஒரு வியவஸ்தை வேணா? பளிச்சுன்னு கஞ்சி வரப்பு கலையாம புடவை கட்டிட்டு பையன் மாட்டிக்கிட்டு வெளியே போறதுதான் நாகரிகம் இல்ல. எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும்னு தெரியணும். அப்ப கூட நான் என்னத்த சொல்லிட்டேன்? தப்பா ஒரு வார்த்தை பேசினேனா? சொல்லுடி, கேட்டுக்கிட்டு தானே நிக்கிறேன். உன்னை பார்த்து நான் தப்பா ஏதாவது சொன்னேனா? உன்னை பத்தி தெரியுமா? நீ பேசல, பேசுறவங்களை பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு தானே இருந்த. யாருமா அந்த பொம்பளை? அவங்களுக்கு நமக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இதே ரோட்ல 4 வீடு தள்ளி இருக்கிறவங்களுக்கு கொடுக்கிற மரியாதை இதே வீட்ல நமக்காக உழைச்சு கொட்ற அன்னைக்கு இல்ல, அப்படிதானே? நிறுத்துடி, எல்லாம் தெரிஞ்சவன் மாதிரி பேச வந்துட்டேன். லட்சுமிமா பழுத்த சுமங்கலி,
6 புள்ள பெத்து அத்தனையும் கரை சேர்த்தவங்க. இந்த மாதிரி மங்களகரமான காரியத்திலே அவங்க வந்து கலந்துக்கிறதே பெரிய கொடுப்பனை. போய் அவங்க வீட்டுல ஃபங்க்ஷன் நடத்த வேண்டியதானே? இங்க தானே ஃபங்க்ஷன் நடத்துற நீ? அண்ணி நம்ம வீட்டு மருமகம்மா, அவங்களுக்கு இல்லாத உரிமை வேற யாருக்கு இருக்கு? சூர்யா போதும். சும்மா இருந்த சுமங்கலியா புள்ள பெத்தவங்களாம். அம்மா நான் ஒண்ணு மட்டும் சொல்றேம்மா, அண்ணி வேணா உனக்கு தேவையில்லாத மருமகளா இருக்கலாம், ஆனா எனக்கும் மதுவுக்கும் ஒன்னை விட முக்கியமானவங்கம்மா. இந்த வீட்டுல நீ என்ன வேணாலும் பண்ணுவ, அதை பார்த்து நாங்க சும்மா இருக்கணுமா? சும்மா இல்லாம என்னடா பண்ணுவே? என்ன பண்ணுவேன்னு கேக்குறேன். சம்பாதிக்கிற திமிருதான் உன்னை இப்படி எல்லாம் பேச வைக்குது. அம்மா அண்ணியும் சம்பாதிக்கிறவங்க தான். புள்ள பூச்சி மாதிரி நீ நசுக்க நசுக்க அவங்க பயந்து போயிட்டு இருக்காங்க. இப்ப கேக்குற பதில் சொல்லுமா. என்ன பெரிய வளையாப்பு? யார் எழுதி வச்ச சட்டம் இதெல்லாம்? இன்னார்தான் வளையல் போடணும், இவங்கெல்லாம் போடக்கூடாதுன்னு எந்த புக்ல எழுதி வச்சிருக்கு? புஸ்தகம் எதுக்குடா பாக்கணும்? காலங்காலமா இருந்துட்டு வர்ற பழக்கத்தை நீயும் நானும் நினைச்சா கூட மாத்த முடியாது. பழுத்த சுமங்கலிங்க, தாயானவங்க, இவங்க எல்லாம் தான் வளகாப்பு பண்ற பொண்ணுக்கு நலுங்க வச்சு சீர் செய்வாங்க. நான் இப்ப கேக்குற பதில் சொல்லுமா. விதவைங்க வளையல் போடலாமா? என்ன பேசுற நீ? வம்புக்குனே விஷயத்தை வளர்க்கறியா? உனக்கே மனசுக்கு தெரியல அவங்க எல்லாம் செய்யக்கூடாதுன்னு? அப்ப வாழ வெட்டியா இருக்கிறவங்க கூடவே கூடாது. தப்பா நினைச்சுக்காதமா. அப்ப நீ யாரு? இப்ப நான் கேக்குறேன் சொல்லு, உன் புருஷன் கூட இருக்காரா? உன் கூட வாழ முடியாம தானே ஓடி போயிட்டாரு. இப்ப நீ வாழ வெட்டி தானே? நீ மட்டும் உன் பொண்ணுக்கு வளையல் போடலாம், தாள் ஆட்டலாம், சீராட்டலாம், ஆனா நீ செய்யக்கூடாதா? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன சொல்லிட்டேன். போடுங்க. தலையெழுத்துட முரளி, எல்லாம் என் தலையெழுத்து. இவனை பெத்து வளர்த்து ஆளாக்குனதுக்கு என்ன வார்த்தை சொல்லிட்டான் பாத்தியா? வசியம் வச்சு என் பிள்ளைகளை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டாடா உன் பொண்டாட்டி. இல்லைன்னா இப்படி நாக்கில நரம்பு இல்லாம பேசுவானா இவன்? இது பாருடே, வயிறு எரிஞ்சு சொல்றேன், பிள்ளை பெறாதது கூட தப்பு இல்ல, ஆனா பெத்தவகிட்ட இருந்து பிரிச்சு புடிங்கன்னு நினைக்கிறேன் பாரு. 7 ஜென்மத்துக்கு நீ இப்படிதான் இருப்ப. ஒரு புள்ளைய பெத்தி பாருடி, அந்த கஷ்டம் உனக்கு தெரியும். பிள்ளைங்க இப்படி ஈவு இறக்க இல்லாம பேசினா பெத்த வயிறு எப்படி பத்துக்கிட்டு எரியும்னு உனக்கு புரியாதடி. வேண்டாம் வேண்டாம், என்ன சபிக்க வைக்காது, என்ன சபிக்க வைக்காது. போதுமா, கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? எல்லாருக்கும் பொதுவா ஒண்ணு சொல்றேன், நமக்கு நம்ம நியாயம்னா அம்மாவுக்கு அவங்க நியாயம். இந்த வீட்டுல அம்மா சொல்றபடி நடக்கிறதா இங்க இருக்கிற எல்லாருக்கும் நல்லது. இஷ்டம் இல்லைன்னா யார் வேணாலும் போட்டி எடுத்துட்டு போயிட்டே இருங்க. அதுக்காக அம்மான்னு கூட பார்க்காம அசிங்கப்படுத்தி பேசினா பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். இந்த விஷயத்துல இதுக்கு மேல யாராவது ஒரு வார்த்தை பேசினா நடக்கிறதே வேற. அண்ணி, போதும் சூர்யா, போதும், என்ன விட்டுருங்க. நீங்க 2 பேரும் என் மேல வச்சிருக்கிற பிரியம் தாண்டா எனக்கு இப்ப பெரிய சுமையா இருக்கு. மலடிங்கிற பட்டத்தை சுமக்க முடியாம நான் சுமந்துகிட்டு இருக்கேன். பழகிடுச்சுப்பா. இப்போ பெத்தவ கிட்ட இருந்து
உங்களை வசியம் வச்சு பிரிச்சேன்னு இன்னொரு பட்டம் எனக்கு வேணுமா? சொல்லு சூர்யா. மது, நீ சொல்லு மது, எனக்கு இந்த மாதிரி பட்டம் வேணுமா? போதும் சூர்யா. ஏன் சூர்யா? மது, நீங்க ரெண்டு பேரும் ஏன் என் மேல இவ்வளவு பாசத்தை கொட்டுறீங்கப்பா? எனக்கு என்ன தகுதி இருக்கு இதுக்கெல்லாம்? வேண்டாம் சூர்யா, என்ன விட்டுடு. நீங்க ரெண்டு பேரும் உங்க அம்மாவோட பிள்ளைங்களாவே இருங்க. எனக்கு என்னோட புருஷன் மட்டும் போதும். தாலி கட்டி ஊரறிய என்ன பொண்டாட்டின்னு கூட்டிட்டு வந்த நாளா என்னை இது வரைக்கும் ஒரு வார்த்தை அவர் தப்பா பேசினதில்ல. அது எனக்கு போதும் சூர்யா. இது பாருங்க, நீங்க ரெண்டு பேரும் எதுக்காக எனக்காக வக்காலத்து வாங்கி பேச்சை கேட்டு பேரை கெடுத்துக்கிறீங்க? சூர்யா, என் மனசு எத்தனை வாட்டி மிதிப்பட்டுக்கிட்டே இருக்கும். வேண்டாம், என்னால தாங்க முடியல சூர்யா. மது, என்னால தாங்க முடியல. நானும் ஒரு மனுஷி தானே, நானும் ஒரு மனுஷிதான். கொஞ்சம் புரிஞ்சுக்க சூர்யா. இது பாரு, வேண்டாம் வேண்டாம் சூர்யா, போதும். உங்க ரெண்டு பேரையும் நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். இனிமே உங்க பாசத்தை என் மேல காட்டாதீங்க. எனக்கு பயமா இருக்கு சூர்யா. என்னால தாங்க முடியல, என்னால தாங்க முடியல சூர்யா. மது, என்னால தாங்க முடியல, என்னால தாங்க முடியலடி, தாங்க முடியல. வேண்டாம் சூர்யா, போ. போங்க, போய் உங்க வேலையை பாருங்க. போங்க, போ மது, போ. போங்க. சாப்பாடு ரெடி இல்லைங்கோ, எந்திரிச்சு வா. பசிக்கலப்பா. என்னது பசிக்கலையா? என்னடா விளையாடுறியா? காலையில் சாப்பிட்ட காஃபியோட சரி, டிஃபனும் சாப்பிடல, ஆஃபீஸுக்கும் போகல. என்னடாச்சு உனக்கு? கேட்டா எதுவும் சொல்ல மாட்டேங்கிற. ஏண்டா, உடம்புக்கு ஏதாவது முடியலையா? அப்பா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நான் நல்லா தான் இருக்கேன். ஒன்றும் இல்லைன்னு உன் வாய் சொல்லுது, முகம் சொல்லலையே. என்ன இளங்கோ, ஆஃபீஸில் ஏதாவது ப்ராப்ளமா? எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுடா. அப்பா, அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா. ஒன்றும் இல்லையா? அப்போ எழுந்துச்சு வா, சாப்பிட வா. வா, சீக்கிரம் வா. உட்காரு. என்ன பாக்குற? உட்காருன்னு சொல்றேன். ஒன்றும் சரியில்லை. என்கிட்ட கூட சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன்னா விஷயம் பெருசா தான் இருக்கும். அப்படிலாம் இல்லைப்பா, வளைகாப்பு போயிட்டு வந்ததுலேருந்து என் மனசே சரியில்லைப்பா. எனக்கும் கஷ்டமா தான் இருந்தது. ஆனா நாம என்ன பண்ண முடியும் இளங்கோ? தப்புப்பா. ரஞ்சனிக்கா ஒரு புதையல் மாதிரி அந்த வீட்டுக்கு கிடைச்சிருக்காங்க. அங்க யாருக்குமே அவங்க அருமை தெரியலப்பா. வாஸ்தவம் தான்டா. ஆனா அந்த பொண்ணு ரொம்ப நல்லவடா. அவங்கள பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கா. வேற ஒரு பொண்ணுன்னா சரிதான் போங்கடின்னு அவங்கள தூக்கி எறிஞ்சிட்டுல போயிருப்பா. எனக்கு ஆறவே இல்லப்பா. எப்படிப்பா அப்படிலாம் பேச மனசு வரும்? 4 புள்ள பெத்து என்னப்பா? பொது இடத்துல 4 பேர் வந்திருக்கப்போ எப்படி பேசணும், என்ன பேசணும்னு ஒரு இங்கீதம் வேண்டாம்? வீடியோ இளங்கோ, இதையெல்லாம் நம்ம பேசக்கூடாது. எப்படிப்பா பேசாம இருக்க முடியும்? என் பொண்டாட்டி வளைகாப்ப வச்சு ரஞ்சனியக்காவை அசிங்கப்படுத்திருக்காங்க. எனக்கு வந்த ஆத்திரத்துக்கு அப்பவே 4 வார்த்தை நாக்கு பிடிக்கிற மாதிரி கேட்டிருப்பேன். எனக்கு அந்த முரளி மேல தான் கோவம். அந்த அம்மாவும் அந்த கிளவி எப்படி பேசினா அடுத்த செகண்ட் நறுக்குன்னு 4 வார்த்தை கேட்டிருக்க வேண்டாம்? கட்டின புருஷனை கல்லு பிள்ளையார் மாதிரி இருந்தா ரஞ்சனிக்கா என்னப்பா பண்ணுவாங்க?
என்னப்பா தண்ணி குடி தண்ணி குடி. இதான் சாப்பிடும்போது அமைதியே சாப்பிடணுங்கிறது. சாப்பிடு. ஹலோ. என்னங்க சாப்பிட்டீங்களா? ம். மாமா சமைக்கல? இல்லைன்னு சொன்னா என்ன பண்ண போற? நீ வந்து சமைச்சு கொட்ட போறியா? எதுக்கு ஃபோன் பண்ற? அதை சொல்லு முதல்ல. ஏங்க கோவமா பேசுறீங்க? சாப்பிட்டீங்களான்னு ஆசையா தானே கேட்டேன். ஏண்டி நீங்களாம் மனுஷ ஜென்மங்களா? தெரியாம தான் கேட்கிறேன். உங்க வீட்டுல இருக்கிற ஒருத்தருக்கும் நன்றி உணர்ச்சி இல்லையா? ரஞ்சனிக்கு அந்த வீட்டுக்கு தான் தோலை செருப்பை போட்டு உழைச்சிட்டு இருக்காங்க. அன்னிங்கிற அன்பு வேண்டாம். அட்லீஸ்ட் சக மனுஷங்கிற மனிதாபிமானம் கூட அவங்களுக்கு இல்ல. ஏங்க என்னென்னமோ பேசுறீங்க? சீ, வாய மூடி. நினைச்சாலே கொமட்டிக்கிட்டு வருது. பொம்பளையாடி உங்க அம்மா. ரஞ்சனி அக்காவை அப்படி நாக்குல நரம்பு எல்லாம் பேசுறதுக்கு எப்படி உங்களுக்கு மனசு வருது? வேற யாராவது பொண்ணு இப்படி செஞ்சா பார்த்துட்டு சும்மா இருப்பீங்களா? அட, ஒண்ணு ஒருத்தி இப்படி பேசினா நீ என்ன பண்ணுவ? சொல்லுடி, கேக்குறல்ல. வேணாங்க, நீங்க இப்படி எல்லாம் பேசாதீங்க. எனக்கு படபடன்னு வருது. எங்க அம்மாவை போய். ஏன் பேசினா என்ன தப்பு? உங்க அம்மா வயசுக்கு தகுந்த மாதிரி பேசினாங்களா? அத்தனை பேருக்கு முன்னாடி மலடின்னு அக்காவை குத்தி காட்டினவங்களுக்கு மரியாதை நடி மரியாதை. சரி, அவங்கள விடு. நீ அங்கதானே இருந்த? உனக்கு தானே வளைகாப்பு. வாய மூடுமான ஒரு வார்த்தை சொல்ல உனக்கு துப்பு இருந்ததா? பார்த்துக்கிட்டு சும்மா தானே இருந்த? கல்யாணமாயி 6 வருஷமா புள்ள இல்லைன்னு மனசுக்குள்ள எவ்வளவு பாடுபட்டு இருப்பாங்க. எத்தனை ராத்திரி அழுத்திட்டு இருப்பாங்கன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்துருப்பீங்களாடி? அத்தனை பேருக்கு முன்னாடி மலடின்னு அசிங்கப்படுத்தி அளவச்சு பாக்குறீங்களே. சொல்றேன், தப்பா நினைச்சுக்காத புஷ்பா. அக்கா 4 சொட்டு கண்ணீர் விட்டா உன் வயித்துல வளர்ற நம்ம குழந்தை கருகி போயிடுண்டி. என்ன வார்த்தை நான் சொன்னேன்?